ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு நல்ல முருங்காய், அதாவது பூண்டு வெங்காயம்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு. இதோட நமக்கு கொண்டக்கடலை சேர்த்துருக்கோம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கிது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த காரக்குழம்புக்கு நான் 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம சேர்த்துடலாம். இதில் கொண்டக்கடலை முத நாளே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 20 பல் பூண்டு, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ புளி கரைச்சி அதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துருங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் விட்டு நீங்கள் வெந்தயம் போட்டு தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சிக்கலாம். வெந்தயம் வெங்காயம் தாளிச்சிக்கலாம். நான் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை சேர்த்துப்போம். அதோட பூண்டு பள்ளியை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காயும் சேர்த்து இதில் வதக்கிப்போம். முருங்காய் நீங்கள் வதக்கிட்டு சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அல்லது குழம்பு நல்லா கொதித்த உடனே முருங்காய் போடுறா இருந்தாலும் நீங்கள் போட்டுங்க. இப்போ இதில் நான் 4 முருங்காய் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ குழம்பு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதோட ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு வச்சு அரைச்சி எடுத்துப்போம். நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட வேக வச்ச கொண்டக்கடலையும் இதோட சேர்த்துட்றேன். ஒரு 5 விசில் வச்சு கொண்டக்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் அரைச்ச இந்த மசாலாவையும் இதோட சேர்த்துடும். ஒரு நிமிஷம் குழம்பு கொதிச்சா போதும், ரொம்ப நாளைக்கு கொதிக்க வேணாம். இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு நம்ம சோம்புலாம் போட்டு தாளிச்சிருக்கிறதுனால நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு நல்ல ஒரு குழம்பு வாசனையாக இருக்கும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு குழம்பு இது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.